ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிக்ஸ்த் எஸ்ஆர்டி புக் அதோட டெஸ்ட் நம்ம பார்க்குறோம், எம்சிக்யூஸ். சரியா? ஸோ டோட்டலாக ஒரு 65-70 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். கொஞ்சம் கடகடன்னு சொல்லிட்டு போட போறோம். சரியா? இதுல என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் அண்ட் நியூ புக் ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். யாராவது படிக்காம இருக்கீங்களா? ஸோ இதுல நம்ம பழைய புக் மற்றும் புது புக் ரெண்டுத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். யாராவது படிக்காம இருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகே, நம்ம உள்ள போலாம். சப்போஸ் படிக்கலன்னா கூட பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கிளான்ஸ் நீங்க பாருங்க. எப்படி வந்து நீங்க டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். லிசன். சிக்ஸ்த் புக் அவுட். இப்ப எஸ்ஆர்டி ஷெட்யூல் நம்ம போட்டிருக்கோமா? இருங்க, ஷெட்யூல் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஷெட்யூல் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சரியா? ஸோ மாடியூல் 1, மாடியூல் 2, 6th, 7th புக் அப்படியே போட்டு போயிட்டே இருக்கேன். சரியா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th டிசம்பர் ஹிஸ்டரி 6th புக் ஓல்ட் அண்ட் நியூ. அடுத்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ மார்னிங் 10 AM வந்து இந்த செஷன் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது அடுத்த மாசம் வந்து நம்ம ஏதாவது ஈவினிங் வந்து செஷன்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இங்க வந்து பார்த்துக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஏன்னா ஜூம் யூடியூப்ல போடுறது உங்களுக்கு யூடியூப்ல வரும். நான் ஜூம் கிளாஸ்லயோ இல்ல நம்ம ஆப்ல எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி நீங்க யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கிளாஸஸ் வந்து வரும். சரியா? மத்தவங்களுக்கு வந்து வராது, டிஸ்பிளே ஆகாது. அதனால ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ராட்காஸ்ட் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு மெசேஜ் வரும் ப்ராட்காஸ்ட் குரூப்ல. ஏன்னா பிரைவசி கன்சர்ன்றதுக்காக வந்து ஏன்னா எல்லாரோட நம்பர் விசிபிள் ஆகும் இல்லையா? நான் எதுக்கு தேவையில்லாம நியூசன்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராட்காஸ்ட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். இண்டிவிஜுவலா என்கிட்ட இருந்தா மெசேஜ் வரும். சரியா? குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். சரியா? சோ இந்த ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிலபஸ் நான் முடிச்சு கொடுத்துருவேன். 1.5 months போதும் 6 to 12 முடிக்கிறதுக்கு. சரியா? சோ ஜஸ்ட் 2 monthsலயே வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டே இருக்கும். எகெயின் ரவுண்ட் 1, 2, 3, 4 சொல்லிட்டு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். டில் எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த செஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? எனக்கு ஒண்ணு புரியல. எழுதுறது ஸ்கூல் புக் டெஸ்ட். இதுக்கு எதுக்கு மெட்டீரியல்? எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக் படிக்காம வந்து பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. சரியா? சோ அதனால வந்து ஸ்கூல் புக் பேசிக். சோ ஸ்கூல் புக் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் இருக்கும். ரெஃபரன்ஸ் புக் டெஸ்ட்னா உங்களுக்கு இந்த புக் ஃபாலோ பண்ணுவோம். பூனம் தலன் தகியா. சரிங்களா? ஏன்சியன்ட் அண்ட் மீடியல் ஹிஸ்டரி, ஏன்சியன்ட் ஹிஸ்டரிக்கு அடுத்து பாலிட்டிக் லட்சுமிகாந்த் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக் டெஸ்ட் இருக்கும். சிலபஸ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ் ஸ்கூல் புக் எல்லா டெஸ்ட்டுமே போட்டுட்டே இருப்பேன். ஒன்லைன்ல இருந்து எல்லாமே. சரியா? சோ அதனால கண்டினியூஸா இந்த செஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். உள்ள போலாம். ஏதாவது டவுட்ஸ் வச்சு கேட்டுருங்க. சரியா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கான முதல் கேள்வி. சோ இது என்னை பற்றியதான ஒரு சிறு குறிப்பு. என்னோட பேர் சசிகுமார். புதுசா இருக்கிறவங்களுக்காக. சரிங்களா? சோ குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல நிறைய வாட்டி எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ஃபவுண்டைன் ஏஎஸ் ஆப்ல வந்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அன் அகாடமில எஜுகேட்டரா இருந்தேன். டைம் இன்ஸ்டியூட் அதுல ஒர்க் பண்ணிருக்கேன். இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமில டெப்டி டைரக்டரா இருந்தேன். அடுத்து வந்து அதிமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சோ இதுல வந்து ஐக்யூஏசிசிஎலோட பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கோஆர்டினேட்டரா வந்து இருந்தேன். இது டைம் இன்ஸ்டியூட்டோட. அடுத்து வந்து நிறைய இன்ஸ்டியூட்ல ஸோ ரேடியன், மகேந்திரா, கரியர் பவர், அட்டா 247. சரிங்களா? அண்ட் ஸோ இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். இல்ல பிஃபோர் கோவிட். அடுத்து வந்து பேசிக்லி பிசிஎஸ்சி, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்து ஆம்பிக் ஆட்டோ லிமிடெட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 563 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் யாராவது வந்து கேட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ இது என்னுடைய டெலிகிராம் சேனல். ஸோ இந்த சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், என்னோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. சரியா? ஓகே, இந்த சேனல்ஸ்ல இருக்கும். ஸோ இது நீங்க வந்து பார்த்து கொள்ளலாம். சரியா? ஓகேங்க, நம்ம உள்ள போலாம். இது என்னோட அன்அகாடமி ப்ரொஃபைல். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட் இப்போ இல்ல. டிஎன்பிசி கேட்டகரியில இப்போ இல்லை. சரியா? ஸோ 3 டைம்ஸ் வந்து டாப் பர்ஃபார்மர் அவார்டு வாங்கியிருக்கேன் அன்அகாடமில. ஸோ 6K ஃபாலோவர்ஸ். ஸோ 8 மில்லியன் வாட்ச் மினிட்ஸ் அண்ட் இன்னும் அதிகமா இருந்துச்சு டெடிகேஷன்ஸ். இது பழசு. சரி, நம்ம உள்ள போலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கமெண்ட்ல போடுங்க. சைட்ல எதுவும் பிளாக்கா வரல, டிஸ்பிளே ஆகல. நல்லது. நீங்க கொஸ்டின் படிங்க. கொஸ்டின் படிச்சுட்டு கமெண்ட்ல ஆன்சர்ஸ் போடுங்க. சரியா? அப்படி சொல்றீங்களா? கமெண்ட் போட்டால் ஓகே, இல்ல அப்படி சொல்றீங்கன்னா நீங்க சொல்லுங்க, பிரச்சனை. ஓகே. விச் அமாங் தி ஃபாலோயிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயும் கொஸ்டின்ஸ் இருக்கு.
நான் ஏதாவது ஒண்ணுல தான் படிப்பேன். ஒண்ணு இங்கிலீஷ்ல படிச்சா தமிழ்ல படிக்க மாட்டேன். தமிழ்ல படிச்சு இங்கிலீஷ்ல படிக்க மாட்டேன். சரிங்களா? நீங்க படிங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் குடுக்கல. எக்ஸ்பிளனேஷன் செஷன் தனியா வச்சுக்கலாம். சரியா? எக்ஸ்பிளனேஷன் செஷன் தனியா வச்சுக்கலாம். இது வந்து டெஸ்ட் மாரி மட்டும் இருக்கும். ஏன்னா 1 ஹவர்ல வந்து ஒரு 75, 100 கொஸ்டின்ஸ் கிட்ட போட வேண்டியது இருக்கு. சரியா? சோ அதனால நான் இது எதுக்குமே எக்ஸ்பிளனேஷன் குடுக்க மாட்டேன். எக்ஸ்பிளனேஷன் செஷன்ஸ் வந்து செப்பரேட்டாவே இருக்கட்டும். ஒரு நிமிஷம். சோ ஆன்சர் என்ன? ஒரு நிமிஷம். Okay, work ஆகுது. In which among the following places old age tools were found? திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், நாமக்கல். So answer வந்து என்ன? A 1, 2, 3. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து போலாம். அடுத்த கொஸ்டின். Consider the following statements regarding Indus Valley civilization. In 1856, the British laid இந்த ரயில்வேஸ போடுறதுக்காக போட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணானுங்க? உடச்சு விட்டானுங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். பட் அப்பதான் கண்டுபிடிச்சானுங்க. In 1856, the British laid railway lines on the banks of river Sutlej, later called Harappa. Harappa was called burnt city in Sanskrit. சரிங்களா? ஆன்சர் கமெண்ட் போடுங்க. ஆன்சர் கமெண்ட் போட்டே வாங்க. ஏவா சியா ரெண்டுமே வா. ஹரப்பா அப்படின்னா burnt சிட்டியா? சோ ஆன்சர் வந்து டி. குட். நெய்தர் ரெண்டுமே தப்பு. ஏன்டா தப்பு? ஃபர்ஸ்ட்ல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ரிவர் சட்லஜா ராவியா? ரிவர் ராவி. சரிங்களா? இண்டஸ் ரிவரோட அனதர் ஒன் பிரான்ச். சட்லஜ் கிடையாது. நெக்ஸ்ட் பர்ன் சிட்டியா பரிட் சிட்டியா? பர்ன் சிட்டா பரிட் சிட்டியா? பரிட் சிட்டி புதையுண்ட நகரம். எரியுண்ட நகரம் கிடையாது. சரிங்களா? சரி ரெண்டுமே தப்பு. அடுத்து போலாம். நெக்ஸ்ட் who was not associated with providing material evidence about emperor அசோகா. சரி அசோகா பத்தி யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்க? யார் பேசலன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் அசோசியேட்டட்னு. யார் பேசல கண்டுபிடிப்புகளுடன்? ஆர்சி மஜும்தார். சோ இவர் வந்து பேசல. சரிங்களா? சோ அடுத்து போலாம். ஜேம்ஸ் பிரின்சப் தான் அந்த பிரமி ஸ்கிரிப்ட வந்து டிசேபிள் பண்ணவர். அலெக்சாண்டர் கனிங்காம் யாரு? அலெக்சாண்டர் கனிங்காம் ஏஎஸ்ஐயோட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். நெக்ஸ்ட் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ் அண்ட் மேக்ஸ் மியூலர் இந்தியாவோட பழம் பெருமைகளை கொண்டு வந்தவங்க. சரி அடுத்து போலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் இன் கரெக்ட் chronological order. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்டது, அடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படியே வரிசையா வந்து போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நெருப்பா. நெருப்பு எப்படி வந்துச்சு? சிக்கிமுக்கி கல்ல இருந்து வந்துச்சு. சோ ஃபிளின்ட் ஸ்டோன். சோ ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட். அடுத்ததுதான் நெருப்பு. சிக்கிமுக்கி கல்ல வச்சு நெருப்பு கொண்டு வந்தானுங்க. அதுக்கப்புறமா பாட்டரி இல்ல வீல் கண்டுபிடிச்சு அந்த வீல்ல வந்து பானையை வச்சு கண்டுபிடிச்சானுங்க. சரிங்களா? சோ ஆன்சர் பி. அடுத்து போலாம். which among the following book not gave reference to the port city of பூம்புகார்? பூம்புகாரை பத்தி எது வந்து பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. கமெண்ட் எல்லாரும் கமெண்ட் போட்டே வாங்க. சி 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 குட் குட் குட். கொண்டல கேசி. சரிங்களா? சோ பூம்புகார் புகார் அதெல்லாம் தெரியும். புகார் காண்டம். ஓகே. பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு கதை வசனம் எல்லாம் கலைஞர் எழுதினாரு அந்த கண்ணகி பத்தி. சரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பத்தி கொஸ்டின். It was started in 1861 with Alexander Cunningham as surveyor. Its headquarters is located in Calcutta. கமெண்ட் போட்டே வாங்க. ஏ ஹெட் குவார்டர்ஸ் அப்ப எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. ஓகேங்களா? சோ நியூ டெல்லி. சோ அடுத்த கொர்க்கை வஞ்சி தோண்டி காம்ப்ளெக்ஸ் மென்ஷன் இன் சங்கம் லிட்டரேச்சர் இஸ் ஃபவுண்ட் இன் விச் பிளேஸ்? ஏபிசிடி கமெண்ட் போட்டால் போதும். ஓகேங்களா? சோ பாகிஸ்தான். குட். சரிங்களா? சோ பாகிஸ்தான்ல அந்த அங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான்ல எப்படி இருக்கு? நம்மளோட தமிழ் பேர்கள் இருக்கும். சங்கம் லிட்டரேச்சர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை கொஸ்டின் தப்பா போடுறீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? சோ லாஸ்ட்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். which among the following was not known to the people of Indus Valley civilization? எது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு
இவோரியில வந்து சீல்ஸ் இருந்துச்சு. ஐவரி சில்க்ஸ் இருக்கு. யானை அந்த தங்கம். காட்டன் வேர்ல்டுக்கே வந்து காட்டனை சப்ளை பண்ணவங்க நாம தான். சரிங்களா? காட்டன் கிளாத்ஸ். இன்னொரு விஷயம், காட்டனுக்கு கிரீக்ல என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா சிண்டான். சிண்டான் சிண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு காட்டன்ல கிரீக்ல என்ன பேருன்னா சிண்டான். சிண்டான் அப்படின்னா சிந்து பகுதியில இருந்து வந்ததுன்னு அர்த்தம். சரிங்களா? சோ காட்டனோட நேம், காட்டனுக்கு பேரே வந்து சிந்து பகுதியில இருந்து போனதுன்னு அர்த்தம். சோ காட்டன் வந்து பர்த் பிளேஸ் எல்லாம் இந்தியா தான். சரி. சுகர் கேன் கோல்டு இருக்கு. எது? ஏ சுகர் கேன். அடுத்து போலாம். ஹூ மென்ஷன் காஞ்சிபுரம் as கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அதாவது ஜீசஸ்க்கு வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு மேல வந்து ஒரு சிலுவையில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா மேல ஒரு வெள்ளை துப்பட்டியில வந்து சுத்துவாங்க தெரியுமா? அந்த துப்பட்டி இந்தியாவுல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண துப்பட்டி. சரிங்களா? காட்டன். ஹூ மென்ஷன் காஞ்சிபுரம் as கல்வியில் கரையில்லாத காஞ்சி. இது இவரு இவரு திருநாவுக்கரசு. ம். திருநாவுக்கரசு. கீழே போதே ஒரு நிமிஷம். ஆ சோ திருநாவுக்கரசர். ஓகே, அடுத்து போலாம். Consider the following statements regarding the famous kings of Sangam age. Sangam age பத்தி கேட்டிருக்காங்க. So, comment போடுங்கள். Which of the statements given above or correct? Sorry, incorrect. Next class நம்ம யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணிடலாம். இன்னைக்கு கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. Who mentioned இது ஆன்சர் சொல்லுங்கள். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. டி. ஓகே. சரி. 10 provides information about the Chera King Sengutan. Okay. Patinapalle gives elaborate இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? பட்டினப்பாலை எந்த வந்து கரிகாலன் சோழனை பத்தி அதிகமா பேசியிருக்குன்னா பட்டினப்பாலை. சரியா? சோ எது இன்கரெக்ட்? ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே சரி. சரியா? அடுத்து போலாம். ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர். கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போடுங்க. நானே போல் ஆப்ஷனுக்கு நான் செக் பண்றேன். சரிங்களா? கூடிய சீக்கிரம் போல் வந்துடும். அது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து லீடர் போர்டோட வரும் இல்லையா? விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும் அது. சரி. ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்ட் பேர். எது தப்பா இருக்கு? ஆன்சர் டியா. அமோக கவி ராஜ மார்கவா. ஆக்சுவலி இது சிலபஸ்ல இல்ல. இது எங்க வருது? மாத்தி எடுத்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ். ஓகே. சரி, விட்டுருவோம். டி போட்டுக்கோங்க. அடுத்து போலாம். கிளார் இலகோ இறை படைக்கூட்டில். ஓகே. இப்ப சால்வ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் மாத்தி எடுத்துட்டு இருக்கேன். சவுத் புக் கொஸ்டின் இது. ம். கிளார் இளங்கோ இறை படைக்கொட்டில். தமிழ்ல இங்க பாருங்க. கிளார் இளங்கோ இறை படைக்கொட்டில். ஓகே. கிளார்னா வில்லேஜ் சீஃபா? ஏக்கு 2. ஓகே, அப்போ பி ஆர் சி வருமா? சரி. இளங்கோ. இளங்கோ அடிகள் அப்பெல்லாம் வந்து பார்ப்போம். சரிங்களா? கோ மகன். கோ என்றால் அரசன். மகன் என்றால் பையன். கோ அரசன். மகன் அரசனோட பையன். யங் பிரின்ஸ். சரிங்களா? ம் கோமகன் அவங்க இது சொல்றாங்க. சரி, ஆன்சர் வந்து சீங்க. ம் நெக்ஸ்ட் இறை லேண்ட் டாக்ஸ். சரியா? லேண்ட் டாக்ஸ் பேர் என்ன? இறை படைக்கொட்டில். அந்த ஆயுத கிடங்கு இருக்கு இல்லையா? அது படைக்கொட்டில். பேர்ல வந்துச்சு பாருங்க, படை. நெக்ஸ்ட் போலாம். ஈஸியான கொஸ்டின். சிம்பிளா கிளார்னா கிராமத்து தலைவர். கிராமத்து தலைவர்கள் எப்படி போடுவாங்க? கிழட்டு பசங்களை போடுவாங்க. அதாவது வயசான தாத்தாங்களை போடுவாங்க. இளங்கோ. கோ என்றால் என்ன? கோ என்றால் அரசன். இளம் என்றால் இளம் அரசன். அப்பனா இளவரசன் பேர்ல வந்துருச்சு. இறை. இறை என்றால் நிலவரி. நிலத்துக்கு வரியை இறைக்கிறோம். நெக்ஸ்ட் படைக்கோட்டில். படம் இருக்கு, ஆயுத கிடங்கு. சிம்பிள். அடுத்து போலாம். Consider the following regarding the status of women in சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ்ல பெண்களுடைய ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டிருக்காங்க. Consider the following regarding the status of women in சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் பெண்களின் நிலை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க.
எனக்கு என்ன ஆச்சு? என்னோட பேட் டேப் எல்லாமே எனக்கு வெறுப்பேத்துதுங்க. ஒண்ணுமே ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. சோ சேட். ம். ஆன்சர் ப்ளீஸ். நான் எதுக்கும் சாட் பாக்ஸ் சைட்லயே வைக்கிறேன். லாஸ்ட் லைன்ல ஏதோ கர்வம் ஏதோ வரப்போகுது. ஆன்சர் சொல்லுங்க. சங்கம் ஏஜ் பத்தி கேட்டிருக்காங்க. சியா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஹேட் ஈக்குவல் ஷேர்ஸ். சோ சங்கம் ஏஜ் கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? மேரேஜ் வாஸ் மேட்டர் ஆஃப் செல்ஃப் சாய்ஸ். மேட்டர் வந்து அவங்கவுங்க விரும்புவாங்க. சரிங்களா? அந்த செம்புல நீர் பெயர் போலவா ஏதோ ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். சரிங்களா? நுந்தையும் எந்தையும் யாரோ எங்கெங்க இருந்தோம், நீ உங்க அப்பா யாரோ எங்க அப்பா யாரோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒண்ணு சேர்ந்து அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஹ் சங்கம் ஏஜ் மேட்ரி லீனியலும் இருக்கு, பேட்ரி லீனியலும் இருக்கு. சரிங்களா? அது என்ன பேட்ரி லீனியல் மேட்ரி லீனியல் அப்படின்னா அம்மா வழி ஆஹ் உறவு, இது அம்மா வழி வம்சம், அடுத்து தகப்பன் வழி வம்சம் ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம பேட்ரி லீனியல் இருக்கும். அப்பா பேரு நம்ம இனிஷியலா போட்டுக்கிறோம். அப்பா கிட்ட இருந்து சொத்து நமக்கு வருது, பையனுக்கு போகும். சரிங்களா? இப்பதான் பொண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு போகும், பையன் கிட்ட இருந்து அடுத்த பேரனுக்கு போகும், அப்படியே போகும். சோ இது பேட்ரி லீனியல். சரி, அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. போன கொஸ்டின் சி போட்டாச்சு. மார்க் பண்ணலையா? இருங்க, மார்க் பண்ணலையா வரேன். சி. அடுத்துலாம் அந்த ஹீரோ ஆஃப் காளிதாசாஸ் மகா மாளவிகா அக்னிமித்ரம். மாளவிகாக்கும் அக்னிமித்ர் அப்படின்றதுக்கான லவ் ஸ்டோரி அது. சரி. சோ கமெண்ட் போடுங்க, கமெண்ட் போட்டே வாங்க, கமெண்ட் போட்டே வாங்க. சோ புஷ்யமித்ரா சுங்கா இத பாக்குறோம். இது சிலபஸ்ல இருக்கு. புஷ்யமித்ரா சுங்கா சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கொஸ்டின். ஹாலா இந்த சாத்வாகனா, இந்த சாத்வாகனாவும் சிலபஸ்ல இருக்கு. என்கிட்ட சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லி வந்து சண்டைக்கு வராதீங்க. சரிங்களா? இல்ல சிலபஸ்ல இருக்கு. சப்போஸ் நான் வந்து நைல் வேலி சிவிலைசேஷன், எல்லோ ரிவர் வேலி சிவிலைசேஷன், இல்லைன்னா வேர்ல்டு ரெனெசன்ஸ், இட்டாலி யூனிபிகேஷன் சொல்லி கொடுத்தேன்னா நீங்க வந்து கேட்கறது நியாயம். சரிங்களா? வேர்ல்ட் ஹிஸ்டரி அது சிலபஸ்ல இல்ல. பட் ஒன்னு ரெண்டு கொஸ்டின் அங்க இருந்து கூட எடுக்கிறானுங்க, என்ன பண்றது? இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. சோ பிராகிருத். ஓகேங்களா? சோ அடுத்து போலாம். சாத்தவாகனா கிங் ஹூ ரோட் சத்தசைலிஸ் இன் டேஷ் லைன். ஓகே ஓகே. லிசன், இவர் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர். சாத்வாகனா கிங் சத்தசை வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர். ஆனா இது இந்த சாத்வாகனா கிங் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அவரு. பட் இத வந்து பாத்தீங்கன்னா பிராகிருத்ல எழுதி இருக்கிறாரு. சரிங்களா? சோ ஹாலா அவர் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்காலர். சரியா? சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்த சதி அப்படின்றத எழுதினாரு. ஹாலா இங்க இருக்க பாருங்க. சோ இவர் சான்ஸ்கிரிட் ஸ்காலர். பட் இந்த புக்கை எதுல எழுதியிருக்கிறாரு? பிராகிருத். கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாம். அடுத்து போலாம். வாய்ஸ் ஆடியோ எல்லாமே கிளியரா தான் இருக்கு. நெக்ஸ்ட். ஆன்சர் கமெண்ட் போடுங்க ஃபாஸ்டா. பியா. பியா. Which of the following is closely resemble இங்கே கைலாஷ்நாத் டெம்பிள் அட் எல்லோரா? காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள். ஆன்சர் ஷோர் டெம்பிள். சரிங்களா? சோ மாமல்லபுரம் இருக்கு இல்லையா? மாமல்லபுரம் கடற்கரை கோவில். நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கா? வெல்கம் தினேஷ் பாபு. வாருங்கள் வாருங்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
In whose rule the famous musician Rudracharya lived? ருத்ராச்சாரியா யாருடைய காலத்தில் பாடகர், இசை கலைஞர், மியூசிஷியன். இவர் அந்த பாடகர் இல்ல, மியூசிஷியன். ஆன்சர் பி, மகேந்திரவர்மன் ஒன்னு. சிம்பிள்ங்க. மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது யார் இதுல? மியூசிக், ஆர்ட், கல்ச்சருக்கு எல்லாமே அவர் தான். ஆன்சர் தெரியலன்னா என்னத்தையும் போட்டுவாங்க. மோஸ்ட்லி அவர் தான் கரெக்டா இருக்க போகுது. சரியா? மெகஸ்தனிஸ் பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ திங்க் கொஸ்டின்ஸ் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஈஸியா தானே இருக்கு. ஃபைன். He was an ambassador of Seleucus Nicator. He stayed in the court of Chandragupta Maurya. He stayed in India for 19 years. And his work, Indica, is a famous source for Mauryan Empire. எவ்வளவு வருஷம் வாழ்ந்தார் இந்தியால? ஆன்சர் சி, 19 அல்ல 14. அடுத்து சொல்லலாம். வடக்கிருந்து உயிர் நீத்தல் அப்படி என்றால் என்ன? எக்ஸாம்ல கேட்டுதான், போன வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின், லாஸ்ட் இயர். வடக்கிருந்து உயிர் நீத்தல் சலைகானம். சலைகானாவை தான் வந்து வடக்கிருந்து உயிர் நீத்தல்னு சொல்றோம். உண்ணாவிரதம் இருந்து செத்து போறது. சரிங்களா? அது ஜெயின்ஸ்ல, அது சமணர்கள்ல கடைசியா வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ரிச்சுவல். இது சாகுறதா? விச் among the following are common between Buddhism and Jainism? இந்த கொஸ்டின் வரக்கூடாதுங்க. மன்னிக்கும், இந்த கொஸ்டின் 7th புக்ல இருந்து வந்துட்டு இருக்கு, மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. சரி, காப்பி பேஸ்ட் பண்றதுன்னா சோ மிக்ஸ் பண்றேன். Denied the authority of Vedas, believed in the doctrine of karma, opposed blood sacrifice, did not believe existence of God. சரிங்களா? சோ காமன் பிலீஃப் இது 6th இருக்கு, இது புக் சிலபஸ்ல இருக்கு, அதனால தான் மாத்தி போட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்களேன். Did not believe the existence of God. Buddha is an agnostic. அதாவது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா கமல் மாதிரி பதில் சொல்லுவாரு. சரிங்களா? அதுதான் வந்து அக்னாஸ்டிக். வாட் இஸ் மை அக்னாஸ்டிக்? ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். இருக்குன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த அத புரியாத மாதிரியே பேசுறாங்க பாத்தீங்களா? இருக்குன்னு நினைச்சா இருக்கு, இல்லன்னா இல்ல. அவங்களதான் அக்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு நிலைப்பாட்டுல இல்ல. புத்தா வந்து அக்னாஸ்டிக். ஜெயினிசம் கம்ப்ளீட்டா வந்து காட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, 1 2 3 நெக்ஸ்ட் போலாம், டைம் வேஸ்ட் ஆகுது. கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். ஃபாஸ்டா போட்டே வாங்க. Which of the following languages not encouraged by Bahmani Sultan? Answer சான்ஸ்கிரிட். பாமினி சுல்தான் தெரியுங்க. சரிங்களா? முஸ்லிம்ஸ். சோ அரபிக், உருது, பெர்ஷியன், சோ இது எல்லாமே அவங்களோட மொழி. சான்ஸ்கிரிட் வந்து அவங்க என்கரேஜ் பண்ணல. அடுத்து போலாம். 7th புக் கொஸ்டின் அது. இங்க வரும். What was the technique used by the Chola craftsmen to make a bronze statue? ஓகேங்களா? ஐவிசி பீரியட்ல, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட்லயும் சேம் டெக்னிக்கா தான் பயன்படுத்துனாங்க. சரிங்களா? சோ மெல்ட் அண்ட் மோல்ட் டெக்னிக்கா? நோ, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். சரிங்களா? லாஸ்ட் வேக் டெக்னிக். இந்த டெக்னிக் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிராக்டிகலா உங்களுக்கு செய்ய சொன்னா செய்வீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். அடுத்து போலாம். எங்க இருக்கு பாருங்க ஆன்சர். லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் மீடியம் இங்க இருக்கு. இது அப்படியே படிச்சுக்கோங்களேன், ஒரே வார்த்தை தான். 9 எடுத்தம் ரத்னகிரி உள்ளா. நான் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஸ்லைட்ல தமிழ் 2 கொஸ்டின்ஸ் வைக்கிறது கீழே எங்க வைக்க சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். டி. ம்
டி அப்படியே வரிசை எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஓகே. சோ நம்மாழ்வார், திருப்பல்லாண்டு, வில்லிபுத்தூரார், மகாபாரதம், ஸ்ரீவில்லிபுத்தூரார். அடுத்து ஆதி வீரம் தமிழ்ல பார்க்கலாம். அதி வீரராம பாண்டியர், நயனதம், ஸ்ரீ கவிராயர், ரத்னகிரி விழா. சரி, அடுத்து விழா. ஃபைண்ட் அவுட் கல்பிரிட். இதுல யார் வந்து கல்பிரிட் கண்டுபிடிங்க. மூவர் விழா, குலோத்துங்க பிள்ளை தமிழ், தக்கையாக பரணி, கலிங்கத்து பரணி, சியா. எப்படி சி? ஏங்க மூவருலா, குலோத்துங்க பிள்ளை தமிழ், அடுத்து தக்கையாகர பரணி. இதை யார் எழுதுனா? ஒட்ட கூத்தர். ஓகேங்களா? இத கலிங்கத்து பரணி யார் எழுதுனா? ஜெயம் கொண்டார். அப்ப இவர் தானே கல்பிரிட். டி தான் தப்பு. சரிங்களா? மீதி மூணு ஒரே மாதிரி தானே இருக்கு. நெக்ஸ்ட் போலாம். Which among the following were the temples built on Rajashimga style of architecture? ஒரு ஒரு டெம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ நார்த் இந்தியன்ஸ் டெம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? இது பேரு ஷிகாராஸ் சொல்லுவாங்க. ஷிகாராஸா இருக்கும். ஓகேங்களா? நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 8 படை அமைப்புல இருக்கும். அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இது இருக்கும். இது வந்து திராவிடியன் ஸ்டைல். இது வந்து நகரா ஸ்டைல்னு சொல்லுவாங்க அவங்களது. நகரா, விசாரா, சரிங்களா, சோலாங்கி, கீழே ஸ்டார் மாதிரி எல்லாம் வர்றது. சரிங்களா? அந்த ஸ்டைல்ஸ் நார்த் இந்தியன்ஸ். நம்மளது வந்து திராவிடியன்ஸ். சோ திராவிடியன்ஸ்ல சோழர்கள் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க, நாயக்ஸ் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க. சரிங்களா? சோ ராஜசிங்கா கட்டின டெம்பிள்ஸ் படிச்சாச்சா? பெருசா இருக்கா? ம். ஆன்சர் பி. ஓகேவா? அடுத்து போலாமா? ஷலபாகம், ஷலபோகம், பள்ளிச்சந்தம், வெள்ளன் வாகை, பிரம்மதேயம். இந்த கொஸ்டின் கேட்காத எக்ஸாம்ஸ் இல்ல. நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ டெஸ்ட்ல இதே கொஸ்டின்ஸ மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து கொடுக்குறவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருந்து கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறாங்களா? அது பெரிய பிரச்சனை. ஆன்சர் பி. இது ஏன் கிளிக் பண்ணா எங்க போகுது? ஆன்சர் பி. ஓகே. ஒரே ஒரு நிமிஷம். தமிழ் கொஸ்டின் எங்க இருக்கு? ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சத்தியமேவ ஜெயதே எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். முண்டக உபநிடதம். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாம். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நுமிஸ்மேட்டிக் நாணயங்களை பற்றியதான படிப்பு. தப்பு. இது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடையாது. எபிகிராபி ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் ரெண்டுமே தப்பு. சோ நெய்தர் ஒன் நாட் டூ. சரிங்களா? ஸ்வாப் பண்ணிருக்காங்க. அடுத்து போலாம். தமிழ் இது கொஸ்டின்ஸ் கோட்ஸ் வந்து மேல பாத்துக்கோங்க. என்னோட இமேஜ் மறைச்சுக்கிட்டு இருக்கோம். Whom of the following reveal the greatness of Ashoka to the world? இதே கொஸ்டின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். மார்டிமர் வீலர், வில்லியம் ஜான்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஜேம்ஸ் பிரின்சர். வில்லியம் ஜான்ஸ் அப்பயே பேசணுமா? அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் பேசணுமா? ஜேம்ஸ் பிரின்சப் பேசணுமா? ஃபர்ஸ்ட் அந்த பிரமி ஸ்கிரிப்ட டிசைபர் பண்ணாரா? இவர் பேர் என்ன சொன்னாங்க? பிரியதர்ஷிகாவா? பிரியதர்ஷிகா இல்ல. இவரோட பேர் என்னன்னு சொல்லி இல்ல இருந்துச்சு. சொல்லுங்கள். நான் கிளாஸ் எடுக்கல, உங்களுக்கு எடுக்கல. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஆன்சர் பி. திவ்யா, பிரியா, தர்ஷி,
இவருடைய பேரு பாலாஜாவா என்ன உரிமை? தேவனா பிரியா, பிரியா தாசி, பிரியதர்ஷி. பேர் வரமாட்டேன் பாருங்க. குட். Which of the following metal called Hiranya? Gold. ஓகேங்களா? அயாஸ் இது, ஹிரானியா கோல்டு. அயாஸ் இது, அயாஸ் என்ன? நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுங்க. அயாஸ் என்னன்னு. கருப்பு கலர்ல கிருஷ்ணா, கிருஷ்ணா கருப்பு, கிருஷ்ணா அயாஸ் கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய மெட்டல். மென்ஹிர் டால்மென்ஸ் ஆர் அசோசியேட் வித் which of the following period? மெகா லித்திக். சரிங்களா, இருங்க நானு லேசர் மானிட்டர் எடுத்துக்கிறேன். இதுதான் கரெக்டா இருக்கு. So which of the following are true regarding Aryans? They were semi-nomadic. They were pastoralists. They called the land of seven rivers as Sapta Sindhu. Around 1000 BC, they moved further westwards. சரிங்களா? ஆன்சர் சொல்லுங்க. நிதிஷ்குமார் குட், வித்யாஸ்ரீ குட், ஷைனி பென்சாம் குட், கௌசி குட், ஜெயபிரியா குட், கோகிலா ஏழுமலை குட், வனிதா இல்லை. ஆக்சுவலி வந்து வெஸ்ட்வர்ட்ஸா ஈஸ்ட்வர்ட்ஸா? ஈஸ்ட்வர்ட்ஸ். வெஸ்ட்வர்ட்ஸ்னா வெளியே அரசியல போறாங்க. சோ இவங்க வந்து ஆப்கானிஸ்தான், இது கைபர் போலன் கணவாய் வழியா வந்து இந்த பஞ்சாப் அந்த சரௌண்டிங்ல இருந்து அங்க இருந்து எங்க போறாங்க? கிழக்கு நோக்கி போறாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கேஞ்சஸ். சரிங்களா, அங்க போறாங்க. அடுத்து போலாம். கிழக்கு. சோ ஆப்ஷன் டி. இது வந்து ஏ ஃபோர்த் ஆப்ஷன் ராங். ஓகேவா, அடுத்து போலாம். Which of the following dynasty used palmyra flower as a royal garland? Mokoshi, Cheras. அத்திப்பூ யாருது? அத்திப்பூ யாருது? பாண்டியர்களோட பூ என்ன? வேப்பம்பூ. சேரர்களோடது இந்த இது, சேரர்கள் வந்து பனை. சரியா, அத்தி வந்து சோழர்களுக்கு. அடுத்து Archaeological Survey of India 1861 surveys headquarters Delhi. Answer comment கொடுங்கள். ABCD D. ரெண்டுமே கரெக்ட் தான். நியூ டெல்லி தான். அப்போ நான் மாத்தி கொடுத்தேன். கல்கத்தானே இல்ல கரெக்டா இருக்கா? Which land was called Menpulam in Sangam period? Menpulam. மருதம், 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 மருதம். அடுத்து கீழ்வலை, குமிதிபதி, பொறிவரை கேவு, உஸ்லம்பட்டி. சிம்பிளான கொஸ்டின். கீழே விழுந்துருச்சு, கீழே வலைய விழுந்துச்சு. சரிங்களா, வில்லுப்புறம், கீழே வில்லுப்புறம். சரிங்களா, ஏக்கு 4. சோ ஆப்ஷன் பி ஆர் சி வந்து நிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? குமிதி பதி. ஓகே, ரெண்டுத்துக்கும் 3. சோ குமிதி பதி கோயம்புத்தூர் பிரச்சனை இல்லை. பொறிவரை கேவ்ஸ். சோ கேவ்ஸ் எல்லாம் நீலகிரிஸ்ல நிறைய இருக்கும். சரிங்களா, அடுத்து உஸ்லம்பட்டி மதுரை பக்கத்துல எல்லாருக்கும் தெரியும். சரி, அடுத்து போலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் டைனசிட்டி. ஃபாஸ்டா போறணும். ஓகே தானே? ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. Arrange the following dynasties in chronological order. Maurya dynasty, Haryanka dynasty, Nanda dynasty, Shishunaga dynasty. B. Okay, next போலாம். கடைசியா தான் மௌரியன் எம்பையரா மாறும். சரிங்களா, கடைசியா தான் மௌரிய டைனசிட்டியா வந்து மாறுது. அவனுங்களை புடிச்சு அடிச்சு மகாஜன படாசுல இருந்து எடுத்திருக்கோம். Questions. Which of the following king patronized Patanjali, famous Sanskrit grammarian?
புகழ்பெற்ற சமஸ்கிருத இலக்கண நிபுணரான பதஞ்சலியை. ஆன்சர் கமெண்ட் போடுங்க. ஆன்சர் கமெண்ட் போடுங்க. அசோகர் கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? சந்திரகுப்தா. சான்ஸ்கிரிட். புஷ்யமித்ரா. சுங்கா. நெக்ஸ்ட் பிளாக். புஷ்யமித்ர சுங்கா தானே இதுல. நவரத்னால வரமாட்டாரே பதஞ்சலி. நவரத்னால வரமாட்டாரே பதஞ்சலி. லெட் மீ செக். ரீகால் பண்ணுங்க, உள்ள பாருங்க, ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு. ஓகேங்களா? In which of the following rock edicts of Ashoka the South Indian kingdoms were mentioned? கேரள புத்தா. கேரள புத்தான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? ம். சேரர்ல. சோ சி. சி சி சி. ஓகே. Next. Consider the following statements regarding Setupatis of Tamil Nadu. The Setupatis were the feudatories of Madurai Nayaks and ruled Ramanathapuram. வேலுநாச்சியார் அவங்க அப்பா பேர் என்ன? மருது பாண்டியரா? செல்லப்பா சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி. மணிகோ. அந்த செல்லப்பான்றது அந்த வடிவேலு. சீசு. ஓகே. சீசு செல்லப்பா. தமிழ்ல அநியாயத்து கொஸ்டின் கேக்குறாங்க. சரி சரி, அடுத்து போதும், உள்ள போதும், உள்ள போதும். So answer C. In which of age among the following places old age ஓல்டுன்னு வந்தாலே ஏஜ் வந்துருது. ஓல்டு ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் வேர் ஃபவுண்ட். அப்பயே நம்ம இந்த கொஸ்டின் போட்டோம், ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? சோ நாமக்கல். ரிப்பீட்டட் கொஸ்டின். Consider the following statements regarding Indus Valley Civilization. IVC 1856. நான் மாத்தி போட்டுட்டு இருக்கேன். ரிப்பீட் இருக்கு. பர்ன் சிட்டி கிடையாது, பரிட் சிட்டி. இது வந்து ராவி போட்டோம். இது போட்டுப்போம். ஐயோ. கொஸ்டின்ஸ் ரிப்பீட் இருக்கேன். Sons and daughters are equal shares in the parents' property. ஓகே, முடிஞ்சது. ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு. திருப்பி காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஓகேங்க, நம்ம முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. ஓகே. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 5-6 கொஸ்டின் இதாயிடுச்சு, ரிப்பீட் இருக்கு, மாத்தி போட்டுட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கரெக்டா பாத்துறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே படிச்சிருங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு. சரியா? இன்னும் கொஸ்டின்ஸ் நம்ம இன்னும் நிறைய கிளாஸஸ், எம்சிக்யூ கிளாஸஸ் நிறைய போட்டுக்கலாம். எக்ஸ்பிளேஷன் சீரிஸ் தனியா போடுறேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கும். இப்ப போட்டதை விட இருக்காது, இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி இருந்தாலும். சரிங்களா? ஓகேங்க, பாய், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சரி, நான் இன்னைக்கு பார்க்காதவங்களுக்காக நான் யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி இதை அப்லோட் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல யூடியூப்ல பாத்துக்கலாம். பாய் 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 பாய், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இதை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்ல, ஃபவுண்டைன் ஐஏஎஸ் யூடியூப் சேனல். அண்ட் அப்படியே ஒரு லைக் போடுங்க. ஏன் லைக் போட சொல்றோம் அப்படின்னா, அப்பதான் யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணும் நம்ம சேனல். சரிங்களா? அதனால ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.